இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சமூகம் ரமதான்ல என்ன பாக்கியம் என்று விளங்கினால் காலம்புற ரமதான இருக்கணும் ஆசைப்படுவாங்க. எங்க அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படும், துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். தஅவாத்து முஸ்தஜாபா ஒல் ஹசனாத்து முல்லாஹஃபா. அடுத்து சொல்றாங்க, நீங்க செய்யற நன்மைங்கிறது போன மாசம் மாதிரி இல்ல, அதுக்கு முந்தின மாசம் மாதிரி இல்ல. நீங்க என்ன செய்தாலும் அதற்கு கூலி ஒரு மடங்கல்ல, ஒன்றுக்கு 10 அல்ல, 10, 70, 700, 7000, அது பன்மடங்காக பெருக்கப்படும். ஒல் ஹசனாத்து முல்லாஹஃபா, நீங்கள் செய்யும் அத்தனை நன்மைகளும் பெருக்கல் அடிப்படையில் கூலி கொடுக்கப்படும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாய்க்கு 10க்கு 10 இல்ல, 1 ரூபா கொடுத்தா 1க்கு 10. மஞ்சாபில் ஹசனத்தி பலவு அஷுர் அம்சாலியா. அல்லாஹ் சொல்றான் 1 கொடுத்தா 10 கொடுப்போங்கிறான். இங்க ரமதான்ல 1க்கு 10லாம் இல்ல, அது முல்லாஹா 1க்கு பன்மடங்கு. ரமதான் எப்படிப்பட்டது? அல்லாஹ் ரமதான்ல நிறைய செலவழிக்கவும் தௌபீக் செய்வானாக. செலவழிக்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும் எப்ப செலவழிப்பார். நான் பணம் கொடுத்தா தானே செலவழிப்பார். நிறைய செலவு செய்யணும், குடும்பத்துக்கு சிறப்பா செய்யுங்க. ரமதான்ல சஹர் ஏற்பாடு. நான் தாய்மார்களுக்கு ஒரு செய்தி சொல்ல பிரியப்படுகிறேன். எங்களை விட நீங்க கொடுத்து வச்சவங்க தாய்மார்கள், ரொம்ப கவனியுங்கள். எங்களை விட நீங்க கொடுத்து வச்சவங்க. நோன்புல எங்களுக்குள்ள கூலியை விட உங்களுக்குள்ள கூலி அதிகம். எனக்கு கொடுக்கிற கூலியை விட என் மனைவியினுடைய கூலி அதிகம். நான் பெத்த பிள்ளைக்கு கூலி அதிகம். ஏன்? நாங்க நோன்பு வைக்கிறோம், அதற்கான கூலி. நீங்க நோன்பாளிக்கு நோன்பு செய்வதற்கு, நோன்பு நோற்பதற்கு நீங்க சமைச்சு கொடுத்தீங்க பாருங்க. நோன்பு திறக்கிறதுக்கு டீ போட்டீங்க, நோன்பு திறக்கிறதுக்கு டிஃபன் செய்தீங்க, சஹரில் விழித்திருந்து ராத்திரி 1 மணிக்கும் 10 மணிக்கும் சாப்பாடு மட்டன்லாம் சமைச்சிங்க பாருங்க. அதனால் உங்களுக்கு என்ன கூலி என்று மார்க்கம் சொல்லும்? நீங்கள் நோன்பு நோற்ற கூலியும், உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் நோன்பு வைக்கிறதுக்கு சமைச்சீங்கல்ல, அந்த 5 பேருக்கும் கூலியை கொடுத்துருவான் அல்லாஹ். அந்த 5 பேர் கூலியிலும் உங்களுக்கும் பங்களிப்பான். என்ன தவம் செய்தீர்கள் தாய்மார்களே? நீங்க சஹருக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு சளைக்கவே கூடாது. 1க்கு 4 செய்யுங்க, மட்டன் செய்யுங்க, கொஞ்சம் வறுத்து வைங்க. ஏன்? சந்தோஷம். இதுல பல கூலி, வாங்கி போடுறவருக்கு நிறைய கூலி. நான் எங்க வீட்டில் கேட்கறது, என்ன வேணும் சஹருக்கு? டெய்லி காலையில் மஷ்வரா, என்ன ஏற்பாடு இன்னைக்கு இஃப்தாருக்கு செய்யணும், சஹருக்கு என்ன செய்யணும், எத்தனை மட்டன் வாங்கணும், எத்தனை கறி எடுக்கணும். ஏன்? நீங்க செய்யற செலவுகள் பன்மடங்கு பன்மடங்கு பன்மடங்கு. உங்கள் மனைவி மக்களுக்காக கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். செலவை சுருக்காதீர்கள், விசாலமாக செய்யுங்கள். அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிற நாள். அப்ப பெண்களுக்கு பெரிய கூலி. சாருக்கு ஏற்பாடு செய்றீங்கல்ல, ராத்திரி 10 மணிக்கு சமைச்சு வைக்கிறீங்க, சில பேர் ராத்திரி 2 மணிக்கு இஞ்சி சமைக்கிறாங்க. நீங்க சளைவிடையாம சமைக்கணும், மகிழ்ச்சியோடு சமைக்கணும். ஆஹா, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சமைக்கிறேன், என் கணவருக்காக சமைக்கிறேன், என் கணவருக்கு கூலி கிடைக்கும், அந்த கூலி அவருக்கு குறையாம எனக்கும் கிடைக்கும். அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு உங்களுக்கு கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கு கொடுக்கறத கொடுத்துருவான், அதுல குறையாம உங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ரமதானுடைய புனிதமான காலத்தில். அப்ப நீங்க சஹர் ஏற்பாடு சந்தோஷமா செய்யணும். அதுல உங்களுக்கு சடைவுலாம் வரக்கூடாது. நோன்பு திறக்கிறது அந்த சாயந்தரம் 5 மணிக்கு ரொம்ப களைப்பா இருக்கும், ரொம்ப சோர்வா இருக்கும். அந்த நேரத்தில் உற்சாகமா நின்று நீங்க நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு பிள்ளைங்களுக்காக செய்றீங்க. அவங்களுக்கான எல்லா காரியம், டீ போடுறதுல இருந்து அவங்களுக்கான மற்றைய காரியங்களை நீங்கள் செய்கிற அந்த வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு அது. அதனால இப்போ நோன்பாளிக்கு கொடுக்கிற கூலி குறைகிறது இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அல்லாஹ் கூலி கொடுக்கறான். இப்ப நாங்க நோன்பு பிடிச்சா ஒரு நோன்பனாலும் கூலி, நீங்க எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அத்தனை பேருடைய சேர்ந்து கூலி. 7 பேர் உங்க வீட்லையா, உங்களுக்கு 8 பேருடைய நோன்புடைய கூலி கிடைச்சிக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த வருஷம் ரமதான் எப்படி இருக்கணும்? ஐயம்பேட்டையிலிருந்து போன் வரும், ஹசரத் எங்க வீட்டில் விழுந்து விழுந்து ஹித்மத் செய்யறாங்க. அதோட நிறுத்தி விடாதீர்கள், கூடுதலான கூலிய ரமதான்ல பெறுகிற வாய்ப்பு. வாழ்க்கை ரொம்ப விசேஷம், நமக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட் ரமதான். நான் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இறைவனின் மொத்த அருளும் பொங்கி திகழும் காலம் ரமதான். அல்லாஹ் செய்வானாக, அருள்பாலிப்பானாக, மிகச்சரியாக பயன்படுத்த செய்வானாக.